தக் லைஃப் படத்தோட ஆடியோ லான்ச்ல சிங்கர் சின்மயி முத்தமழை சாங்க பாடினது ரொம்ப பெரிய அளவுல வைரல் ஆச்சு. அதை தொடர்ந்து எல்லாருமே சின்மயியை பயங்கரமா பாராட்டிட்டு வராங்க. இப்படி அந்த சாங் வைரலாகவே மக்கள் பலரும் சின்மயியை ஏன் தமிழ் சினிமால பேன் பண்ணி இப்படி வாய்ப்பு கொடுக்காம மறுத்துட்டு வரீங்கன்னு கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்க. சின்மயியும் வைரமுத்து, ராதா ரவி, சிங்கர் கார்த்திக்னு இவங்கெல்லாம் பாலியல் தொலை தராங்கன்னு சொன்னேன், அதனாலதான் இப்படி என்ன பேன் பண்ணிட்டாங்க. நானும் பேனை ரிமூவ் பண்ண 6 வருஷமா கோர்ட்ல போராடிட்டு இருக்கேன். ராதா ரவி நான் மறுபடியும் எங்கேயுமே வேலை பார்க்க முடியாத மாதிரி அவரோட அதிகாரத்தை பயன்படுத்திட்டு வராருன்னு பேசியிருந்தாங்க. பதிலுக்கு ராதா ரவியும் சின்மயி பொய் சொல்றாங்க, அவங்க யூனியனுக்கு ஆண்டு சந்தா சரியா கட்டல, அதனாலதான் தடை பண்ணியிருக்கோம். இது தொடர்பா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் டீட்டெயிலா சொல்றேன், இப்போ இதை பத்தி பேச முடியாதுன்னு சின்மயி பேன் செய்யப்பட்டது தொடர்பான கேள்விகளுக்கு பதில் சொல்ல மறுத்துட்டாரு. இந்த நிலையில சின்மயியே ஓபனா அவங்களுக்கு நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் பத்தி வெளிப்படையா அவங்க ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல பேசியிருக்காங்க. அதை தொடர்ந்து சின்மயிக்கு ஆதரவா கங்கை அமரன் அவர்கள் பேசியிருக்கிறது இப்ப பலரையுமே வியப்பில் ஆழ்த்தியிருக்கு. மேலும் வைரமுத்து அவர்களையும் கடுமையா தாக்கி பேசியிருக்காரு. கங்கை அமரன் மற்றும் வைரமுத்து முன்னாள் நண்பர்கள் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ வைரமுத்துவோட நண்பர் கங்கை அமரனே வைரமுத்துவை பத்தி வெளிப்படையா பேசியிருக்கிறது இப்ப சோசியல் மீடியால ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. கங்கை அமரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சின்மயி ஒரு பின்னணி பாடகியாகிறதுக்கு கஷ்டப்பட்டது, அதுக்கப்புறம் பெரியாளாகி அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடந்த அசிங்கம், அந்த அசிங்கத்தை வெளியே சொல்லி அரசியல் மூலமா அதை மாத்தி அவங்க ஏதோ உத்தம மாதிரியும் இவங்க ஏதோ தப்பு செஞ்ச மாதிரியும் அதை உருவாக்கி அந்த அசிங்கம் அப்போ யாருமே இவங்களுக்கு உதவல, அநியாயத்துக்கு எதிராக ஒரு பொண்ணு நிக்கும்போது அதுக்கு ஆதரவு கொடுக்க நான் தயார், உண்மையை சொல்லியும் அதை எதிர்க்காத நபர்களையும் கட்சிகளையும் நான் எதிர்க்கிறேன், எவ்வளவு காலம் ஆனாலும் கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு வரணும், வைரமுத்து என்னோட நண்பர் அப்படிங்கிறதுனால அவர் பண்ண தப்ப கேட்காம விட்டுற முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. மேலும் வைரமுத்து நல்ல கவிஞன் அப்படிங்கறத வேணும்னா ஒத்துக்கிறேன், ஆனா நல்ல மனுஷன் இல்ல, இதை சொல்றதுனால என்ன கைது பண்ண சொல்லுங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு சின்மயிக்கு ஆதரவா வைரமுத்துவை தாக்கி கங்கை அமரன் பேசியிருக்காரு. பலருமே கங்கை அமரன் சின்மயிக்கு ஆதரவா பேசினதுக்காக அவரை பாராட்டிட்டு வராங்க. கங்கை அமரனோட இந்த குற்றச்சாட்டுக்கு வைரமுத்து தரப்புல இருந்து பதில் வருதா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.